இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வரையக்குள்ள அங்க இருந்து வந்த பைக் வந்து அப்படியே அடிச்சு ஆள் அப்படியே தூக்கி எறிஞ்சு இதுல எல்லாம் தையல் போட்டு வச்சிருக்கிறோம். மற்றது இந்த 2 எலும்பும் வெடிச்சிட்டு அந்த உள்ளுக்குள்ள எந்த விதமான உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம கடவுள் வந்து இந்த அளவுக்கு காப்பாற்றி வச்சிருக்காரு. அதை நினைக்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதை நினைக்கவே அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். நான் தயாரானி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலியா நாங்க இன்றைக்கு வந்து பதிவு செய்ய போறோம். எனக்கு அதுவும் வந்து உண்மையாவே தான் வந்து நான் கேட்க போறேன்னு சொன்னா உண்மையா ஒரு கவலைக்குரிய விஷயம் வந்து எனக்கு அக்கா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தவா. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவளுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உண்மையிலேயே அதை நினைக்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதை நினைக்கவே இப்பயே ஒரு உடம்பெல்லாம் ஒரு சிலுக்குது. அப்படியான ஒரு ஒரு நல்ல உள்ளங்கள் படைத்த ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு தான் இப்படியான ஒரு ஒரு அதாவது சொல்லப்போனா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஒன்று எதிர்பார்க்காமலுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும். எங்களோட சேனல்ல வந்து 2-3 வீடியோக்களுக்கு அவைய வந்திருக்கணும். ஆனா உண்மையிலே அந்த வீடியோக்கு வந்து நல்ல சந்தோஷமா எல்லாரோடையுமே கதைச்சு நல்லா சிரிச்சு நல்லா பெண்பல் அடிச்சு அதுகளை நினைக்க இப்பவே எங்களுக்கே ஒரு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியான ஒரு அக்காவுக்கு தான் அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த ப்ரோக்ராம் ஒன்று போனாங்க, சாமத்தி வீட்டை போனாங்க. மற்றது எங்களோட வீட்டை சாவச்சேரியில் அங்கே ப்ரோக்ராம் நடக்கக்குள்ளேயும் அவையெல்லாம் அங்கே வந்திருந்தீங்கன்னா உண்மையில அந்த வீடியோக்களை பார்க்கவே எங்களுக்கு கவலையாக்குறாக்கு. என்ன நடந்த சம்பவம்னு சொன்னா 2 நாளைக்கு முன்னுக்கு பஸ்ல போயிட்டு பஸ்ஸால இறங்கைக்குள்ள ரோட்டை பஸ்ஸால இறங்கி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வரையக்குள்ள அங்க இருந்து வந்த பைக் வந்து அப்படியே அடிச்சு ஆள் அப்படியே தூக்கி எறிஞ்சு கை காலெல்லாம் அப்படியே உள்ளுக்க முறிஞ்சு மற்ற நாடியெல்லாம் முறிஞ்சு இப்ப எமர்ஜென்சி வார்டில் எல்லாம் போட்டு இப்ப யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல ஓட் பண்ணிருக்கணும். ஓட் பண்ணிருக்கணும். அப்ப ஓட் பண்ணி இப்பதான் அக்கா வந்தது. அக்கா உதவிக்கு வந்து காலைமை போயிட்டு அக்கா வந்து பின்னர் வசந்த வந்து இப்பதான் வந்தவா. அப்ப உண்மையாவே தெரியும், வேற விளக்கமா சொல்ல போனா அக்காவும் அண்ணி இந்த ஒரே சாரி உடுத்தி ஒரு ஃபங்க்ஷன் அப்பதான் நிறைய தெரியும் மாறுன்னு சொல்லி தெரியும். நிறைய தலைமுடி எல்லாம் வளர்த்து பாத்துருப்பீங்க. அவங்களுக்கு தான் இப்படியான ஒரு பிரச்சனை வந்து நடந்தது. உண்மையாவே அது வந்து எங்களுக்கு ஒரு கவலைக்குரிய விஷயம். எனக்கு உண்மையா எங்களோட நல்ல மாதிரி அதுவும் எங்களை விட உண்மையாவே அக்காவோட வந்து இனி இல்லாத ஒரு க்ளோஸ் எனக்கு சரியான ஒரு கவலை வந்து அதோட வந்து நாங்களும் வந்து இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாவே அவக்கு வந்து இது வந்து சரியான ஒரு பாதிப்பை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அவக்கு சரியான ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துட்டேன். நினைக்கல, எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேற நேரம் நின்றுட்டு இப்ப நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 7:45 தான் அவையில இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்தேன்னா அப்பதான் என்ன சம்பந்தமா அவைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கட்டாயம் நாங்கள் போடணும். ஏன்னா நிறைய பேர் வீடியோக்களை நீங்க பாத்துருக்கிறீங்க. அப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க கேட்க போறோம். உண்மையாவே கவலை தான், என்ன செய்யறது என்ன எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி உண்மையாவே எங்களுக்கும் கவலை தான். என்ன செய்வது, நான் ஏதோ எந்த விதமான உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம கடவுள் வந்து இந்த அளவுக்கு காப்பாத்தி வச்சிருக்கேன். அது ஒரு சந்தோஷம். சரி, என்ன செய்யறாளா என்ன உண்மையில நினைக்கவே இல்லப்பா. நல்ல ஒரு அக்கா எங்களுடைய வந்து எல்லாரோடையுமே சகஜமா சந்தோஷமா சிரிச்சு கழிச்சு பழகுற ஒரு அக்கான்னு சொல்லலாம். எந்த போட்டியோ பொறாமையோ எந்த இதுகளுமே இல்லாத ஒரு நல்ல உள்ளம் படைச்ச அந்த அக்கா தான் திடீரென்று ஒரு அந்த ஒரு ஆக்சிடென்ட் பட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். இப்ப நாங்கள் கூடுதலா அவைகளோட இந்த டச்சுகள் இருக்கிறது குறைவு. ஆனா அக்காவுக்கு தான் கூடுதலா கதைக்கிறதும் கூட பழகிறதும் கூட இன்னும் நன்மதி வேண்டாலும் அக்காட்ட கேட்டு டிசைட் பண்ணிட்டு எல்லாமே கதைச்சு உண்மையா நல்ல ஒரு அந்நியன்ற விட தாண்டி வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லலாம். அப்படிதான் பழகினது. அப்ப உண்மையாக சரியான கவலை தான். அக்காவுக்கு வந்து சரியான கவலை. அக்கா வந்து இன்னைக்கு போய் காலையில இருந்து 2 இப்ப தான் வந்த வயனாக்கா என்ன மாதிரி அப்ப டாக்டர் என்னன்னு சொன்னா அவ அப்ப கதைக்கே இல்லாததாவா அவல ஏன்னு சொன்னா அடிச்ச அடியில இந்த நாடி எல்லாம் வெடிச்சு இதுல எல்லாம் தையல் போட்டு வச்சிருக்கிறோம். மற்றது இந்த 2 எலும்பும் வெடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்துட்டு 2 எலும்புமே வெடிச்சிட்டுது. அப்ப அவாவால துப்புரவா கதைக்க கூடியே இல்லாது.
கதைக்க இல்லாத நிலைமை எதென்றாலும் பார்த்துட்ட வாயால செய்யதான் சொல்லி கொண்டிருக்கிறா. கதைக்க இல்லாது பல்லெல்லாம் ஆடுது, இந்த முன் பல்லெல்லாம் ஆடி. இப்ப இன்றைக்கு கொண்டே தியேட்டர் கொண்டு போன கிளிப் போட்டிருக்கணும் பல்லுல. 2 பக்கம் மேலையும் கிளிப் போட்டிருக்கணும், கீழையும் கிளிப் போட்டிருக்கணும். அப்ப அது கிளிப்போட காரணம் என்ன? அது பல்லெல்லாம் ஆடுதான். அவளுக்கு நல்ல அடி அடிச்சிட்டு, நல்ல அடிபட்டுட்டுது. பாத்தீங்கன்னு சொன்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் வீக்கமா இருக்குது. நாடியெல்லாம் இதுல எல்லாம் தையல் சுத்தி தையல். மற்றது வாய் அந்த உள்ளுக்கு எல்லாம் சுற்றியான புண். அப்புறம் பல்லு நல்லா குத்துப்பட்டுட்டுது, குத்துப்பட்டு சுற்றியான புண், கொதி வேதனையால் இருக்குந்தானே. அப்ப ஆளால துப்புரா கதைக்கலாம், சாப்பிட இயலாது. நம்ப மாட்டீங்க, சாப்பாடு ஓடி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த கஞ்சி மாதிரி கரைச்சி கரண்டியாலதான் சொட்டு சொட்டு அப்படி சைட்டாலதான் கொடுக்குறது. மற்றது ஜூஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஸ்டோவ் வச்சு ஸ்டோவாலதான் அவ சைட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு கொண்டு இருக்கிறார். அந்த சாப்பிடான்னு சொல்லி வாய் திறக்க இல்லாதுன்னு சொன்னா அந்த இதுவடம் தானே வெடிச்சிருக்கு. அப்ப அந்த ஆவண்டு சொல்லவே இல்லாதவாவால உண்மையா அண்ணி என்ன சரியான கவலை. உண்மையிலேயே தாங்க இல்லாத ஒரு நிலைமை. அதுவும் இப்படி ஒரு எதிர்பாராம நடந்திருக்கேன். நான் பஸ்ஸால அவ்வளவு அங்கேயே போயிருக்கணும், போயிட்டு பஸ்ஸால இறங்கி இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த நடு சென்டர் கிட்ட போயிட்டு நடு சென்டர் கிட்ட வெள்ள கூட தாண்டிட்டாமா. தாண்டி வந்த இடத்துலதானா பைக்காரன் வந்து பைக்காரன் அடிச்சிட்டு சொன்னேன், தனக்கே அடிச்சதே தெரியல. பாத்தீங்களா எப்படி ஒரு சிந்தனையில வாரணம். உண்மையாவே பைக் ஓடுறாக்கள் வந்து எந்த வித யோசனையும் இருக்கக்கூடாது. தங்களுக்கு அடிச்சது தெரியாம நீங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கீங்க. பாதிக்கப்பட்டவா இவ்வளவு இந்த நாள் மட்டும் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க. அவ்வளவு உண்மையா நிறைய ரத்தம் போயிட்டு வாக்கு. அந்த உடுப்பெல்லாம் கிழிஞ்சிட்டுதான், அதை வெட்டித்தானே கலட்டியே எடுத்ததான். அவ்வளவு உடுப்பெல்லாம் விழுந்து உருண்டு இருக்கிறா. இதுல காயம் முழங்கால்ல பாத்தீங்கன்னா ரத்தம் கண்டி போய் இருக்குது, அட்டிப்பட்டு முழங்கால் இடையில விட்டு இருக்குது. அங்கால முகத்துல இதுல மூக்குல எல்லாம் காயம். உண்மையிலே அவ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்ன ஒரு வடிவான ஆளும், நல்ல ஒரு கலகலப்பான ஆளும், கலகலப்பு, நல்ல குணம், எல்லாரோடையும் பாசமா பழகுவா. உண்மையிலேயே ஒரு வஞ்சகமான செயலுமே அவளை இல்ல. மனசு ஒரு சுத்தமான மனசுதான். உண்மையிலே அண்ணிய சொல்ல போனா எனக்கு இதை கேள்விப்பட்டது உண்மையிலே என் மனசுக்கு சரியான ஒரு கவலை. எனக்கு கேள்விப்பட்டது 2-3 நாளாவே மனசு சரியே இல்லை. அவ்வளவுத்துக்கு ஒரு வேதனை, பார்க்க இயலாது சொன்னா. நல்ல மாதிரி இருந்தவ நான், நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஆக்சிடென்ட் வர்றாண்டு காலமா நான் திடீரென்று தான் அண்ணியை கேட்டு, நான் உங்களை முகம் ஒருக்கா பார்க்கணும், உங்க வீடியோ காலுக்கு வாங்குவோன்னு சொல்லி சொன்னேன். அந்த ஆண்டு ஒரு நாள் நான் பெருசா கேட்கிறே இல்ல, அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நான் கேட்கிறேன், நீ வாங்குவான், நீ வீடியோ காலுக்கு வாங்குவோன்னு சொல்ல உடனே அவாவும் பட்டாண்டு வீடியோ கால் பார்த்து கழிச்சு அப்படியே நல்லா சந்தோஷமா கழிச்சுட்டு பின்னேறம் ஒரு சொட்டுக்க கோல் வருது ஆக்சிடென்டாம். இன்றைக்கு உண்மையிலேயே எனக்கு தாங்க இல்லாம போயிட்டுது. ஏன்னு சொன்னா நான் மதிய டைம் தான் அவாவோட கோல் பண்ணி நேரடியா முகம் பார்த்து கதைச்சு கொண்டுதானா திடீரெண்டு ஆக்சிடென்ட் உண்மையா தாங்கலாம். அப்புறம் அவைய கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டு அப்புறம் அங்க சாவஜரி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருந்தது, அங்க இயலாதுன்னு சொல்லித்தான் அவ நாங்க ஜாழ்ப்பாணம் உடனடியா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போயிட்டேன். அப்ப போனது நான் தானே அவளுடைய போய் அங்க பதிய விட்டுட்டு பார்த்தது. அப்ப ஏதோ ஒரு மாதிரி இப்ப இருக்கிறா. கடவுளோட கிருபையால என்ன கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி கொடுப்பேன். நான் கொஞ்சம் மனதை சேர்த்தி கொள்ற காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு வகைக்கு ஒரு கால் கையை முறிச்சிருந்து நாரியல் இயலாம இருந்திருந்தா அவன் நிலைமை என்ன சொல்லுங்க பாப்போம். உண்மையிலேயே பாவம் பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் ஒரு பக்கம். அதால உண்மையா கடவுள் ஏதோ இதோட அவ காத்து கொண்டார். அதைத்தான் நன்றி சொல்லணும். உண்மைதான். நல்ல தலையில அடிபட்டு அப்படி என்று சொன்னா கூட பெரிய ஒரு கரைச்சலா போயிடும். கை கால் முறிஞ்சா கூட உடவில பாக்குறதுக்கும் உதவிகளுக்கு ஆக்களும் இல்ல. பிள்ளைகளை பாக்குறது அவையில பாக்குறேன்னு தெரியாம ஏதோ கடவுளே என்று இவ்வளவு தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லலாமே. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேஷண்ட் நிறைஞ்சு வலியுது. பேஷண்ட்டுக்கு கட்டில் இல்ல. மெயின் அப்ப எங்கட அன்னிக்கெல்லாம் கட்டிலே எல்லா அண்ணில ஒரு வாங்கிலதான் அண்ணி இருத்தி விட்டு அவ்வளவு சொன்ன நம்ப மாட்டீங்க. ஒரு குழந்தை பிள்ளைகள் நிறைய உண்மையா நாங்க எங்களோட பிள்ளைகளை ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும், பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னா அது இல்லாம அது விழுந்து கை காலை முறிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கு. ஒரு குழந்தை பிள்ளைகளா கிடக்கு பெரிய பாடு. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட கட்டில் கொடுக்க இயலாத நிலையில நிறைய பேஷண்ட் அண்ணி இருக்கிற ஓட்டுக்கு பார்க்கவே இயலாது. இரவுல மட்டும் அன்னைக்கு ஒரு பாய் கொடுப்பாங்களாம் உள்ள வந்து படுக்க சொல்லி, மற்றபடி அந்த வெளி வாங்க இல்லாத அண்ணி இருக்கிறா. அப்ப 4 காலம் போயிட்டு வந்து போன தானே இவ்வளவுனா
வெளியில தானே அவ இருக்கிறா, என்ன செய்யறது? அவளத்துக்கு உண்மையிலேயே நாங்களும் கூட சொல்லல, இன்னும் குழந்தை பிள்ளைகாரருக்கே ஒரு கட்டில் கிடைக்கா நிறமுவா என்னண்டு கொடுப்பினம் யோசிச்சு பாருங்க. அப்படி உண்மையிலேயே இப்ப ஆக்சிடென்ட் கூடுதலா கேள்விப்படுறதுல ஆக்சிடென்டா தான் ஆக்சிடென்ட் தான் கூடுதலா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இது எக்கச்சக்கமா 100க்கு ஒரு 80% பார்த்தோம்னு சொன்னா ஆக்சிடென்ட் கேஸ் தான். ஆக்சிடென்ட் கேஸ் தான் நாங்க நிறைஞ்சு போயிருக்கோம். பாருங்க அவன் வேற வேற வருத்தங்கள் வந்து உயிர் இழப்புகள் ஏற்பட்டு அதுல கொண்டா கூடி பரவாயில்லை. இது அரைவாசி பேர் உயிர் போறதுக்கான காரணமே இந்த ஆக்சிடென்ட் தான். கட்டாயம். நேற்றும் ஒரு பிள்ளையா வந்து டியூஷனுக்கு போய் வந்ததா, டியூஷனுக்கு போய் வந்த இடத்துல ஒரு பைக்காரன் அடிச்சிட்டு அந்த பிள்ளை அதுலயே மயங்கி விழுந்துட்டுதான். விழுந்த இடத்துல போலீஸ் வந்துதானா அந்த பிள்ளைய கொண்டே தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கணும். போலீஸ் ஊடாகத்தானா கொண்டு போய் அங்க இருந்தானா தாய் தப்பனுக்கு கால் பண்ணி அவையில வர வச்சதாம். அப்புறம் அங்க வந்து அந்த பிள்ளைக்கு தலையெல்லாம் வீங்கி போயிட்டுதான் பட்ட சத்தியும் எடுக்க வலிக்குது அந்த பிள்ளை. அதோட உடனடியா நேற்று 20 ரூபாய் ஜப்னாக்கு அனுப்பிட்டீங்கம்மா. உடனடியா அனுப்பி இப்ப அந்த பிள்ளைய பத்திக்கப்புறம் அங்க நான் அக்கா டியூஷனுக்கு சைக்கிள்ல தான் போய் கொண்டு சைக்கிள் இருந்தா சும்மா சக்கையா போயிட்டான். அப்ப அந்த அவரை பிடிச்சாச்சு. அவரும் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல்ல அவரும் அட்மிட் பண்ணி இருக்கிறாராம். அவருக்கும் காயம்தானா. அப்படி கேள்விப்படுறது என்னத்த யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா உடனே ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டோம். உண்மையா எனக்கு இன்றைக்கு பார்த்தது சரியான பயமா இருந்தது. உண்மையா நாங்க ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லிக் கொள்றோம். உண்மையிலேயே கடவுள்லாம் நாங்களை பாதுகாக்குது கொண்டு வாரையார், இனியும் பாதுகாக்கணும் என்று சொல்லி உண்மையிலேயே பயங்கர ஒரு பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில இப்ப போய்கொண்டிருக்கு. உண்மைதான். அதோட இப்ப நீங்களும் யோசிப்பீங்க இல்லைங்க, அந்த அடிச்சால புடிச்சு பொலிசில கொடுத்துருக்கலாம் தான் சொல்லி இப்ப நாங்களும் அந்த பொலிஸ் எல்லாம் கொடுத்து கேஸ் எல்லாம் போட்டது. அன்னைக்கு அங்க ஹாஸ்பிட்டல் மூலமாவே எழுதப்பட்டது. 2 இடத்துல கேஸ் எடுத்து அப்ப வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஆனா உண்மையிலே இப்ப நார்மலா இப்ப சமாளிச்சு சரி தெரியாம தான் நடந்துட்டு சொல்லி வர மன்னிச்சு விடலாம். ஆனா விட்டால் இதே ஒரு பிள்ளை வந்து இன்னொரு ஆளுக்கு நடக்கும். அப்ப அப்படியான இதுகளை தவிர்த்து கொள்றதுக்காக கட்டாயம் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கத்தான் போகணும். எடுத்தா தான் அவர் இன்னொரு தரமண்டலம் தன்னை நிதானிச்சு கொண்டு அவர் பைக் ஓடுறதுக்கு ஒரு வழியா இருக்கு. இப்ப அடிச்சுட்டே சொல்லியிருக்காரு, அடிச்சதை எனக்கே தெரியலன்னு சொன்னால் இப்ப ரோட்ல ஒரு பைக் ஓடைக்குள்ள என்ன சிந்தனையில ரோட்ல ஓடிக்கொண்டு போறீங்க. இப்ப இதோ இதுண்ட ஓகேன்னா சரி பரவாயில்ல. இதே ஒரு ஸ்கூல் முடிச்சு ஒரு சின்ன பிள்ளை வந்ததுன்னா அந்த சின்ன பிள்ளையோட நிலைமை என்ன ஆயிருக்கும். மற்றது இவாவும் அடிச்சு விழுந்து உருண்டு கிடக்க ஒரு திருப்பி ஒரு வாகனம் கொண்டு வரட்டும், ஒரு வயசு வேன் ஒரு பஸ்ஸோ வந்திருந்தா இவாட நிலைமை என்ன சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு வாகனம் வராதபடியா தப்ப தம்பியாக்கள் பட்டன் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்க. அதோட பாவமாவா பெருசா உடம்பும் இல்ல, ஆளை பார்த்தாலே இதை காத்தடிச்ச தூக்கி கொண்டு இன்னைக்கு ஆகலும் ஒரு கவலையாகிற கடவுளே இந்த எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லி நாங்களும் ஜெபிச்சு கொண்டிருக்கோம். ஆண்டவர் தானே சுகத்தை கொடுக்கணும். இப்ப நாங்கள் இதை என்னத்துக்காக இதை போடுறோம்னு சொன்னா நீங்களும் ரோட்ல போய்க்குள்ள வந்துட்டு சரியான ஒரு வலு அவதானமா இருக்கணும். இப்ப என்ன ஒரு நொடியில என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கு. நாங்கள் சரியா போனா கூடி வாரவங்க வந்து அடிக்கிறாங்க பாருங்க. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இவாவே ரோட்ல பஸ்ஸால இறங்கி சரியா தான் போய் கொண்டிருந்தவா, வாரவங்க வந்து அடிக்கிறதால நாங்களும் ஒண்ணும் செய்ய இயலாது. என்ன செய்யறது, போற இடங்கள்ல நாங்களும் கடவுளை மண்டாடி கொண்டுதான் போகணும், கடவுளை எங்களை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அதுக்காகத்தான் நாங்கள் முக்கியமா இந்த காணொலியை நாங்க போடுறோம். எந்த இதுவும் அவாக்கு நடக்க கூடாது என்ன. ஆனா உண்மையில இந்த பல்லுத்தான் இதெல்லாம் இதுல உடைஞ்சு கிளிப்பெல்லாம் பொருத்தணும்னு சொன்னீங்கன்னா அது அன்னைக்கு எங்களுக்கு கவலையா இருக்கு. பல்லுகள் போட்டு சாப்பாடு எல்லாம் பிரச்சனை, சாப்பிட்டா தானே உடம்புல வந்து உஷாரா இருக்கணும். சாப்பாடு வந்து இப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க அவங்க திருப்தியாவும் இருக்காது. அது சாப்பிட்டா ஒரு பலசாலியான ஆளா இருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே அவ இது தாங்கக்கூடிய சக்தி இல்ல பாவம். நல்ல ஒரு அக்காண்டு சொல்லலாமே. ஐயோ நீங்க அதாச்சும் மட்டும் அதோட எங்களோட கதைக்கிறது குறைவு. ஆனா இவாவோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 2-3 நேரம் மனத்தியான வேலை காய்ச்சி கொண்டு இருப்பீங்க. உண்மையா நைட் 11 மணி மட்டும் கதை பண்ணி டைம் போறதே தெரியாது. என்ன அப்படி காய்க்கணும் தெரியல. ஆனா சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு காய்ச்சி கொண்டு இருப்பீங்க. அப்படியான பாவம் ஒரு நல்ல உள்ளமான அப்படி ஒண்ணு நடந்து போயிட்டு கடவுளே நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணுமே. பிள்ளைகளும் அவளுக்கு இருக்கு, சின்ன பிள்ளைகளும் இருக்கு. தாய் இருந்து செய்யற மாதிரி எதுவுமே வராது. சீக்கிரமா சுகமாய் வரும் கடவுளை நாங்க ப்ரே பண்ணுவோமே. மறுபடியும் நல்ல சுகபலத்தோட கடவுள் வச்சிருக்குது. இப்ப நாங்களும் வீதியில போறோம், நாங்கள் கவனமா போடணும்னு நாங்க சொல்லியிருக்கேன். அதோட வாகனம் ஓடுறாங்களுக்கு தான் அப்படி இல்லாம நடந்து போய் கிராஸ் பண்ண நினைக்க கூடாது. வாகனம் ஓடுறாங்க ஆக்சிடென்ட் இல்லையே, நாங்க நடந்து போய்க்கே வந்து அவதானம் வந்தா நாங்களும் இருக்கணும். என்ன பஸ்ஸால இறங்கி இப்படி கடந்து போன இடத்துலதான் க்ளோஸ் பண்ண இடத்துலதான் அடிச்சது பைக். அப்ப இது வந்து ஒரு எதிர்பாராத விஷயத்துல நடந்திருக்குது இந்த ஆக்சிடென்ட். அவரு கொஞ்சம் நினைச்சு பாத்துருக்க மாட்டான் எப்படி இருந்திருக்க மாட்டீங்க அந்த கட்டத்துல. இல்ல அதான் இப்ப ரோட்ல
எல்லாருமே வாகனம் ஓடிக்கொண்டு போறது, எல்லாருமே ஒரு பிரச்சனைகள், ஒரு சோழிகள், ஒரு கவலையெல்லாம் போய் கொண்டிருக்கோம். இப்ப நாங்கள் போய்க்குள்ள என்ன செய்யணும், எங்கட நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் வாகனத்தை போய் கொண்டிருக்கணும். எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு பக்கத்துல பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப நாங்கள் எங்கட உயிரை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். அடிச்சவரே சொல்றாரு, அடிச்சதே எனக்கு தெரியலன்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நிலை ஓடிக்கொண்டு வந்து அவரும் ஒரு டென்ஷன் எல்லாம் போயிருக்கிறார். சின்ன பிள்ளையா என்ன நிலைமை? அப்ப நாங்களும் ஒரு விழிப்புணர்வா தான் நாங்களும் இதை உங்களுக்கு போட்டிருக்கோம். என்ன அவாக நல்ல ஒரு சுகமோடு கிடைக்கணும். அப்ப டிக்கெட் என்ன மாதிரி எப்பயும் வெட்டுற இப்போதைக்கு வெட்டுற மாதிரி சொல்லல என்ன ஒரு பாரதூரமான இப்ப நான் கைகால இதை முறிஞ்சுக்கிறேன் பிஓபிஎல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணி கொள்ளலாம். அந்த வாய்க்குள்ள கல்லுகள் எல்லாம் அப்படியே உடைஞ்சு அப்படியே லொக் பண்ணி வச்சிருக்காங்க. எலும்பு வெடிச்சுட்டேன். அப்ப வெடிச்சு நீ அதில் கொஞ்சம் பொருத்தி கிருத்தி வாரதுக்கு அதுக்கிற மாதிரி தானே பார்த்து விடுவீங்க. கவலையா தான் இருக்கு. அப்ப என்ன மாதிரி அங்க உதவிக்கு இருக்கு நம்ம தங்கச்சிக்காரி இருக்கிற சித்தின மகள் பாபாவை நைட் விட்டுட்டு தான் நான் வந்தேன். கட்டாய முறையில் இருந்தா தான் நல்ல கையிலையும் அதோட அவன் மனசுக்கு யாருமே போகாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம மணிக்கு அவ பாக்குறதுக்கு கூட நிறைய என்ன சொன்ன எல்லாரையுமே ஒரு அனுசரிக்கிற குணம், எல்லாரையும் அன்பா ஆதரிக்கிற குணங்கள். அவ அதாலுமே அவ யாருமே பார்க்க இல்லாம இருக்காங்க. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனசு அவ. நாங்களும் இங்க இந்த வீட்டுல இருந்து வெளிக்கிட்டு போனாங்க, ஒரு வெயில் டைம் தானே அவசரமா போனது. ஆனா நாங்க போன டைம்ல யாழ்ப்பாணம் போறதுக்காக ஏற்றினோம். அப்ப நாங்க போயில கண்டிப்பா நாளை போய் நாங்க போய் பார்க்கணும். சரி, அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். உண்மையா இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நாங்க போட்டுனாங்க. உண்மையாவே ரோட்ல போகிறது வந்து நாங்க மிக மிக ஒரு அவதானமாகத்தான் நாங்க வந்து போகணும். எந்த யோசனையும் இல்லாமலே என்ன உங்களையும் பாதிக்காமல் வந்து மற்றவர்களையும் பாதிக்காமல் நாங்க வடிவா எந்த இதுவும் இல்லாம வடிவா நாங்க ரோட்டை பார்த்து வடிவா ஓடணுமே. நீங்களும் சரி நாங்களும் சரி உண்மையிலேயே ஒரு வலு அவதானமா இருக்கணும் ரோட்ல போய் வர்றது. இப்ப அதான் நான் சொன்னேன், 100க்கு 90% வந்து ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்டாலதான் மரணத்துக்கும் போறாங்க, மற்றது ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காங்க, கைகாலெல்லாம் முறிஞ்சு ஒரு பெரிய ஒரு இது உண்டு, ஆக்சிடென்ட் உண்டு. கவனமா நாங்க இருந்து கொள்ளணும். சரி, அப்ப நாங்கள் இதை வந்து ஒரு விழிப்புணர்வை நாங்களும் போட்டிருக்கோம் இந்த காணொலியை. இதோட நாங்களும் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.